வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம பூமிக்குள்ளே இருக்கிற ஒரு வேற்று கிரகம் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போக போறோம். ஆழ்கடல். அங்க இருக்கிற விசித்திரமான உயிரினங்கள், குறிப்பா இந்த ஆங்க்லர் மீன் மாதிரியான ஜீவன்கள் எப்படி உயிர் வாழுதுன்னு பார்க்க போறோம். இப்படிப்பட்ட இடத்துல உயிர் வாழறதுக்கான விதிகள் முற்றிலும் வேற. சரி, நாம கடலுக்குள்ள ஆழமா போக போக என்ன நடக்கும்? நாம அறிந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். ஒரு 200 மீட்டர் போனதுமே சூரிய ஒளி மங்க ஆரம்பிச்சிடும். ஒரு 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் ஆழத்தை தாண்டிட்டா அதுக்கு பிறகு ஒரு துளி வெளிச்சம் கூட இருக்காது. அழுத்தம் தான் அங்க இருக்கிற மிகப்பெரிய சவால்னே சொல்லலாம். அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? எளிமையா சொல்லணும்னா, உங்க கட்டவிரல் மேல ஒரு பெரிய யானை நிக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு அழுத்தம். அங்க இருக்கிற உயிரினங்கள் என்னதான் சாப்பிடும்? அங்க உணவு ஆதாரம் ரொம்ப ரொம்ப குறைவு. மேலிருந்து வர்ற ஒரு விஷயத்தை தான் அதுங்க நம்பி இருக்கு. அதுக்கு பேரு கடல் பனி. மரீன் ஸ்னோ. கேட்கவே கவிதையா இருக்கே. பேரு நல்லா இருந்தாலும் அது உண்மையில பனி இல்ல. கடலோட மேல்மட்டத்துல இறந்து போன சின்ன சின்ன உயிரினங்கள், விலங்குகளோட கழிவுகள், மற்ற கரிம பொருட்கள் இதெல்லாம் சேர்ந்து மெதுவா கீழே விழும். இதுதான் ஆழ்கடலோட முக்கிய உணவு. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. மேல உருவாகிற உணவுல வெறும் 1-3% மட்டும்தான் பல கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கடலோட அடிப்பகுதி அடையுது. ஒரு பெரிய விருந்துல இருந்து தட்டுல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மிச்சம் மாதிரி தான்.